ஹாய் buddies, நம்ம ஷின்சானோட ரியல் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஷின்சானோட ஃபேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஷின்சானை பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் மாறிடும். ஸ்டார்டிங் சீனில் ஷின்சான், மிட்சி, ஹீமாவாரின்னு 3 பேர் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அப்போ மிட்சி மட்டும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்க. ஷின்சானும் ஹீமாவாரியும் வெளியே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஷின்சான், மிட்சி என்ன பண்ணுறாங்கன்னு உள்ளே எட்டி பார்க்குற கேப்பில் நம்ம ஹீமாவாரி ரோடுக்கு தவழ்ந்து போயிடுறா. அந்த நேரத்தில் ரோட்ல ஒரு கார் வேற வேகமாக வருது. அதை பார்த்து ஷின்சான் ஹீமாவாரியை காப்பாற்றுறதுக்காக ஓடுறான். ஆனா அந்த கார் ரொம்ப வேகமா வந்ததால கார் ஷின்சான் மேலயும் ஹீமாவாரி மேலயும் மோதி அவங்க 2 பேரும் அந்த இடத்துலயே இறந்துடுறாங்க. இது எல்லாமே ஒரு செகண்ட்ல நடந்துருது. மிட்சி அவங்களோட குழந்தைங்க 2 பேரும் அவங்க கண்ணு முன்னாடியே இருக்கிறத பார்த்தும் காப்பாற்ற முடியாததால அவங்க பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. ரொம்ப நாள் தனியாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கற்பனையா அவங்களும் அவங்களோட குழந்தைங்களும் சந்தோஷமா வாழ்ற மாதிரி தினமும் கதை எழுதுறாங்க. இந்த கதை யோஷிட்டோ உசுன்ற ஒரு மங்கா ரைட்டருக்கு தெரிய வந்து அவர் ஷின்சான்ற மங்கா அண்ட் கார்ட்டூன் எடுக்கிறாரு. சரி, இப்போ நீங்க எல்லாரும் சோகமாயிட்டு ஷின்சானை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா ஷின்சான் சாகவும் இல்ல, ஷின்சான்ற கேரக்டர் ரியல் லைஃபும் இல்ல. அப்ப இவ்வளவு நேரமா சொன்ன கதை என்னடான்னு கேட்டா அது ஃபுல்லாவே ஒரு உருட்டு கதை தான். இன்டர்நெட்ல இருக்கிற சில பேர் ஏன்டா இப்படி பச்சை போய் பேசுறன்ற மாதிரி ஷின்சானை பத்தி இந்த மாதிரி பொருள் எல்லாம் கிளப்பி விட்டுருக்காங்க. இப்போ உண்மையான கதைக்கு வருவோம். ஷின்சானை உருவாக்குன யோஷிட்டோ உசு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சின்ன வயசுல செய்ய முடியாத விஷயத்தை தான் ஷின்சான் மூலமா எல்லாருக்கும் காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஷின்சான் பாலிடிக்ஸ் பத்தியும் கொஞ்சம் கருத்து சொல்ற மாதிரி எடுத்திருப்பாரு. பேசிக்கா அவரால் பண்ண முடியாததை ஷின்சானை வச்சு அவன் செய்யற மாதிரி எடுத்திருக்காரு. ஷின்சான் பண்ற சேட்டை, குறும்புத்தனம் அதெல்லாம் இப்பவும் நிறைய பேர் ஷின்சான் நிஜமாவே இருந்தா அவன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக இறந்துட்டான் அப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது ஃபுல்லாவே ஃபேக் தான். ஷின்சான் ஃபேன்ஸ் இருக்கிற வரைக்கும் ஷின்சான் எப்பவுமே வாழ்ந்துட்டு தான் இருப்பான். உங்களுக்கும் ஷின்சான் பிடிக்கும்னா ஐ லைக் இட்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் buddies, நம்ம ஷின்சானோட ரியல் ஸ்டோரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஷின்சானோட ஃபேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஷின்சானை பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன் மாறிடும். ஸ்டார்டிங் சீன்ல ஷின்சான், மிட்சி, ஹீமாவாரின்னு 3 பேர் ஷாப்பிங் பண்றதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அப்ப மிட்சி மட்டும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறாங்க. ஷின்சானும் ஹீமாவாரியும் வெளியே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஷின்சான், மிட்சி என்ன பண்றாங்கன்னு உள்ளே எட்டி பார்க்குற கேப்ல நம்ம ஹீமாவாரி ரோடுக்கு தவழ்ந்து போயிடுறா. அந்த நேரத்துல ரோட்ல ஒரு கார் வேற வேகமா வருது. அதை பார்த்து ஷின்சான் ஹீமாவாரியை காப்பாத்துறதுக்காக ஓடுறான். ஆனா அந்த கார் ரொம்ப வேகமா வந்ததால கார் ஷின்சான் மேலயும் ஹீமாவாரி மேலயும் மோதி அவங்க 2 பேரும் அந்த இடத்துலயே இறந்துடுறாங்க. இது எல்லாமே ஒரு செகண்ட்ல நடந்துருது. மிட்சி அவங்களோட குழந்தைங்க 2 பேரும் அவங்க கண்ணு முன்னாடியே இருக்கிறத பார்த்தும் காப்பாற்ற முடியாததால அவங்க பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. ரொம்ப நாள் தனியாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கற்பனையா அவங்களும் அவங்களோட குழந்தைங்களும் சந்தோஷமா வாழ்ற மாதிரி தினமும் கதை எழுதுறாங்க. இந்த கதை யோஷிட்டோ உசுன்ற ஒரு மங்கா ரைட்டருக்கு தெரிய வந்து அவர் ஷின்சான்ற மங்கா அண்ட் கார்ட்டூன் எடுக்கிறாரு. சரி, இப்போ நீங்க எல்லாரும் சோகமாயிட்டு ஷின்சானை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா ஷின்சான் சாகவும் இல்ல, ஷின்சான்ற கேரக்டர் ரியல் லைஃபும் இல்ல. அப்ப இவ்வளவு நேரமா சொன்ன கதை என்னடான்னு கேட்டா அது ஃபுல்லாவே ஒரு உருட்டு கதை தான். இன்டர்நெட்ல இருக்கிற சில பேர் ஏன்டா இப்படி பச்சை போய் பேசுறன்ற மாதிரி ஷின்சானை பத்தி இந்த மாதிரி பொருள் எல்லாம் கிளப்பி விட்டுருக்காங்க. இப்போ உண்மையான கதைக்கு வருவோம். ஷின்சானை உருவாக்குன யோஷிட்டோ உசு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சின்ன வயசுல செய்ய முடியாத விஷயத்தை தான் ஷின்சான் மூலமா எல்லாருக்கும் காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஷின்சான் பாலிடிக்ஸ் பத்தியும் கொஞ்சம் கருத்து சொல்ற மாதிரி எடுத்திருப்பாரு. பேசிக்கா அவரால் பண்ண முடியாததை ஷின்சானை வச்சு அவன் செய்யற மாதிரி எடுத்திருக்காரு. ஷின்சான் பண்ற சேட்டை, குறும்புத்தனம் அதெல்லாம் இப்பவும் நிறைய பேர் ஷின்சான் நிஜமாவே இருந்தா அவன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக இறந்துட்டான் அப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது ஃபுல்லாவே ஃபேக் தான். ஷின்சான் ஃபேன்ஸ் இருக்கிற வரைக்கும் ஷின்சான் எப்பவுமே வாழ்ந்துட்டு தான் இருப்பான். உங்களுக்கும் ஷின்சான் பிடிக்கும்னா ஐ லைக் இட்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஷின்சானோட ஃபேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஷின்சானை பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன் மாறிடும். ஸ்டார்டிங் சீன்ல ஷின்சான், மிட்சி, ஹீமாவாரின்னு 3 பேர் ஷாப்பிங் பண்றதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அப்ப மிட்சி மட்டும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறாங்க. ஷின்சானும் ஹீமாவாரியும் வெளியே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஷின்சான், மிட்சி என்ன பண்றாங்கன்னு உள்ளே எட்டி பார்க்குற கேப்ல நம்ம ஹீமாவாரி ரோடுக்கு தவழ்ந்து போயிடுறா. அந்த நேரத்துல ரோட்ல ஒரு கார் வேற வேகமா வருது. அதை பார்த்து ஷின்சான் ஹீமாவாரியை காப்பாத்துறதுக்காக ஓடுறான். ஆனா அந்த கார் ரொம்ப வேகமா வந்ததால கார் ஷின்சான் மேலயும் ஹீமாவாரி மேலயும் மோதி அவங்க 2 பேரும் அந்த இடத்துலயே இறந்துடுறாங்க. இது எல்லாமே ஒரு செகண்ட்ல நடந்துருது. மிட்சி அவங்களோட குழந்தைங்க 2 பேரும் அவங்க கண்ணு முன்னாடியே இருக்கிறத பார்த்தும் காப்பாற்ற முடியாததால அவங்க பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. ரொம்ப நாள் தனியாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கற்பனையா அவங்களும் அவங்களோட குழந்தைங்களும் சந்தோஷமா வாழ்ற மாதிரி தினமும் கதை எழுதுறாங்க. இந்த கதை யோஷிட்டோ உசுன்ற ஒரு மங்கா ரைட்டருக்கு தெரிய வந்து அவர் ஷின்சான்ற மங்கா அண்ட் கார்ட்டூன் எடுக்கிறாரு. சரி, இப்போ நீங்க எல்லாரும் சோகமாயிட்டு ஷின்சானை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா ஷின்சான் சாகவும் இல்ல, ஷின்சான்ற கேரக்டர் ரியல் லைஃபும் இல்ல. அப்ப இவ்வளவு நேரமா சொன்ன கதை என்னடான்னு கேட்டா அது ஃபுல்லாவே ஒரு உருட்டு கதை தான். இன்டர்நெட்ல இருக்கிற சில பேர் ஏன்டா இப்படி பச்சை போய் பேசுறன்ற மாதிரி ஷின்சானை பத்தி இந்த மாதிரி பொருள் எல்லாம் கிளப்பி விட்டுருக்காங்க. இப்போ உண்மையான கதைக்கு வருவோம். ஷின்சானை உருவாக்குன யோஷிட்டோ உசு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சின்ன வயசுல செய்ய முடியாத விஷயத்தை தான் ஷின்சான் மூலமா எல்லாருக்கும் காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஷின்சான் பாலிடிக்ஸ் பத்தியும் கொஞ்சம் கருத்து சொல்ற மாதிரி எடுத்திருப்பாரு. பேசிக்கா அவரால் பண்ண முடியாததை ஷின்சானை வச்சு அவன் செய்யற மாதிரி எடுத்திருக்காரு. ஷின்சான் பண்ற சேட்டை, குறும்புத்தனம் அதெல்லாம் இப்பவும் நிறைய பேர் ஷின்சான் நிஜமாவே இருந்தா அவன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக இறந்துட்டான் அப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது ஃபுல்லாவே ஃபேக் தான். ஷின்சான் ஃபேன்ஸ் இருக்கிற வரைக்கும்
இருக்கும். ஷின்சான் எப்பவுமே வாழ்ந்துட்டு தான் இருப்பான். உங்களுக்கும் ஷின்சான் பிடிக்கும்னா ஐ லைக் இட்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.